ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னியா லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன், செப்டம்பர் 21 செப்டம்பர் 30 வரைக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம். முதல் நாளான செப்டம்பர் 21 சனிக்கிழமை நமக்கு 8ல் சந்திரன் போறாரு. 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நம்ம லக்னத்துக்கு கெட்ட பாவங்கள். 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, 8ல் சந்திரன் இருக்காரு. 12ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. அப்போ நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் நமக்கு வீண் பயத்தையும் நடுக்கத்தையும் ஞாபக மறதியையும் அசால்ட்டாக இருக்கிறதையும் அசம்பாவிதங்கள், இப்போ ஒரு வழிக்கு விழுகிறது, ஒரு வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுறது, பொருளை மிஸ் பண்ணுறது, இது மாதிரி இடம் தான் 8ஆம் இடம். அங்கே 8ல் சந்திரன் போகும்போது நமக்கு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால தான் மதி சந்திரனே மதியை குறிக்கிறார். அவர் 8ஆம் இடமான கஷ்ட நஷ்டஸ்தானத்தில் இருக்கார். இந்த 4, 8, 12 3லையுமே அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால் அந்த 3 நட்சத்திரமே இன்னைக்கு சேர்ந்து வேலை செய்யும். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா, 2ஆம் இடத்துல துலா ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். செவ்வாய் நமக்கு அஷ்டமாதிபதி. அதனால் 2ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் நமக்கு பணம், கையிருப்பு பணத்தை குறித்தாலும், செவ்வாய் அட்டமாதிபதியாக போய் 10ல் இருக்கிறதுனால வேலையில் படக்கூடிய கஷ்டங்களை குறிக்குது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல அப்படிங்கும்போது ஒரு அங்கீகாரம் பெறுவதற்காக போராடுறது அல்லது ஒரு விஷயத்தை சமாளித்து வேலை செய்கிறது, இது மாதிரியான ஒரு அவஸ்தைகளை தான் இன்னைக்கு உண்டாகும். செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசியில் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறாரு. சூரியன் நம்ம லக்னத்தில் சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். புதனும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கனால சூரியன், லக்னாதிபதி புதன் எல்லாம் சேர்க்கை பலனை தர்றாங்க. அதனால் இன்னைக்கு நல்ல திட்டங்கள் செயல்படும், நமக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை ஏற்படும், நம்முடைய புத்தி கூர்மை அதிகமாக வெளிப்படும், வளர்ச்சிகள் உண்டு. அதனால் நமக்கு புகழும் கிடைக்கும், தெய்வ அனுகூலமும் கிடைக்கும். நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும். செப்டம்பர் 23 2024 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம். இப்போ ரோகிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரனுடைய மற்ற 2 நட்சத்திரமும் சேர்ந்து வேலை செய்யும். அஸ்தம், திருவோணம். அஸ்தத்தில் கேது இருக்காரு. அப்போ ரோகிணியில் சந்திரன் இருக்காரு. இந்த சந்திரனுக்கும் கேதுவுக்கும் 1ஆம் இடம் 9ஆம் இடம் ஒரு சுப விளைவை உண்டாக்குறது. ஏற்கனவே கேது சந்திரன் அப்படின்ற காம்பினேஷன் கொஞ்சம் மைண்டுக்கு குழப்பத்தை கொடுத்து விட்டுருக்கும். வேவரிங் மைண்டுன்னு சொல்கிறது, அல்லது கெட்டதை ஏன் செய்யக்கூடாதுன்னு கேள்வி கேட்கறது, ஒரு அலைபாயும் மனதை உண்டாக்கிட்டு இருக்கும். இந்த சந்திரன் ஈடுபாட்டை அதிகம் பண்ணுவார். இப்போ இது உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, புதுசாக நபர்கள்கிட்ட பழகிறது, கண்ணை மூடிட்டு நம்பி பழகிறது, கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்திக்க முயல்றது, இதெல்லாம் ஒரு கிரேஸ் மாதிரி நடக்கும். மனம் ஈர்ப்பு அப்படிங்கிற வகையில் நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ஃபியூச்சருக்கு நல்லது. மனக்கிளர்ச்சி அப்படிங்கிற நிகழ்வு தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு தெய்வீகத்தில் அந்த கிளர்ச்சி ஏற்படும். கோவில் வழிபாடுகள், அது குலதெய்வ கோயில், அம்பாள் வழிபாடு, இதுலையெல்லாம் கொஞ்சம் அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ மனத்தை லயிக்க வைக்கிறது, அதில் ஒரு தூய்மையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம். ரிஷபராசியில் 2 பாதம் முடிஞ்சு காலையில் 9:55க்கு 3ஆவது பாதமாக மிதுன ராசிக்கு மாறிடுறார். அந்த மிருகசிரீஷத்துக்கு உரிய கிரகம் செவ்வாயும் அங்கேயே மிதுன ராசியிலேயே ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் புதிய நபர்கள் சந்திப்பு, பார்ட்னர்ஷிப்பு, அது சார்ந்த நிகழ்வுகள், தொழில் சார்ந்த நன்மைகள்,
ஒரு பதவியில் இருக்கீங்க, கவர்மெண்ட் இதில், போலீஸில், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில், உங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்குது, அங்கீகாரம் நல்லா இருக்குது, பதவி புகழ் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பூமி சார்ந்து ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் நல்லா நடக்கும். பூமிகாரகனுடைய நாள் கிழமையும் செவ்வாய்க்கிழமை. செப்டம்பர் 25 புதன்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். சந்திரன் மிதுன ராசியில் 10ஆம் இடத்துல ராகு மாதிரி செயல்படுறார். ராகு நமக்கு 7ஆம் வீட்டில் சனி நட்சத்திரத்தில் உட்காந்து சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலையாட்கள்னால நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு கடன் கிடைக்கிறது, பேங்க் லோன், அந்த மாதிரி சில நன்மைகள் ஏற்படும். சர்வீஸில் நல்ல பெயர் எடுக்கிறது. அதே மாதிரி தொழில் சார்ந்த வகையிலையும் பண சேமிப்பிலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். செப்டம்பர் 26 வியாழக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம். கடகராசிக்கு மாறுறது மாலை 5:12க்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு சந்திரன் மாறுவார். அது வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். இப்போ குருவினுடைய நட்சத்திரம். இந்த குரு நமக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல சிந்தனைகள், ஒரு தொழில் பலம் இதெல்லாம் கொடுக்கும். இன்னொரு குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் சனி உட்கார்ந்துருக்காரு. அதனால் வேலைக்கு சிறப்பாக இருக்கும். சர்வீஸ் ஓரியன்டாக நல்லது பண்ணும். சில பேருக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது சிகிச்சைகள் ஏற்படுத்துறதுக்கு, இப்போ நோயில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதிலிருந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். கடன் நிவர்த்தியும் சில பேருக்கு உண்டாகும். நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் செப்டம்பர் 27 செவ்வாய்க்கிழமை, பூச நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரம். கடகராசியில் சந்திரன் லாபஸ்தானத்தில் வர்றாரு. சனி 6ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் தாயார், மனைவி இந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட சில கான்வர்சேஷன் ஓடும். அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அதே நேரத்தில் பொருள் சார்ந்த அமைப்பில், வேலையில் நல்ல புகழ் உண்டாகும். வேலையில் சில பேருக்கு அடுத்த கட்ட ஒரு உயர்வுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். மொத்தத்தில் சுபமான நாள் தான், சுமூகமான நாள் தான். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன நெருடல்கள் விலகும். அடுத்த நாள் செப்டம்பர் 28 சனிக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் உத்தர நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியனும் அங்கேயே கன்னி ராசிலேயே இருக்கார், லக்னத்திலேயே இருக்கார். அப்போ புதன் நமக்கு லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி. அவர் சூரியனை போல செயல்படுறதுங்கிறது ஒரு புகழை கொடுக்கும், நல்ல நன்மைகளை கொடுக்கும். மறுநாள் செப்டம்பர் 29 மக நட்சத்திரம். கடகராசியில் இருக்கிற சந்திரன் சிம்மராசிக்கு வந்துடுறாரு. கேது நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. கேது நம்ம லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை 1ஆம் இடம் 12ஆம் இட பலன்களை தருவாங்க. அதனால் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறது. சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள். இந்த கேதுங்கிறது கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் பிரிவினைகள் பேசுகிற அளவுக்கு கொண்டு போய் கலகம் பண்ணி விட்டுருக்கோம். உறவுகள் வகையில் சில சுப செலவுகளும் உண்டாகும். செப்டம்பர் 30 திங்கட்கிழமை, பூர நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் சந்திரன் சிம்மராசியில் சுக்கிரனை போல செயல்படுறார். சுக்கிரன் நமக்கு 2ஆம் வீட்டில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ பணம் ஈர்ப்பு நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்கிற காரியங்கள் பயன்படும், சேமிப்பு உருவாகும். புதுசாக பார்ட்னர்ஷிப் உருவாகிறது, புது நபர்களை சந்திக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சைன் ஆகிறது, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். 10 நாட்களில் இந்த நட்சத்திர ரீதியாக இந்த பலன்களெல்லாம் வந்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர ரீதியாக கண்டுபிடிச்சி இந்த திசாபுத்தி அந்தரங்களையும் கோச்சார பலன்களையும் டேலி பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் நமக்கு துல்லியமாக கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.